வணக்கம். ஹேவ் ஃபன் ப்ரோ அப்படின்னு தான் இப்ப எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஏன்னா, இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ வச்சு. பார்லிமெண்ட்லயே ராகுல் காந்தி சொல்லிட்டு இருக்காரு. அமெரிக்கா வந்து மோடியோட குரல் வலிய நசுக்கிக்கிட்டு இருக்குன்னு. அத வந்து மாத்துறதுக்காக ஆர்எஸ்எஸ் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, நேரு, இந்திரா காந்தியோட பெர்சனல் லைஃப், அவங்களோட அசிங்கமான வாழ்க்கை இது எல்லாத்தையும் தோண்டி எடுத்து வெளிய கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரோட வாழ்க்கையும் இப்ப வந்து வெளிய வந்துட்டு இருக்கு. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னால. இப்ப நடக்கிற பிக்கஸ்ட் ட்ரேட் டீல் இதுக்கெல்லாம் மௌனம் காத்துட்டு இருக்கிறாரு நம்ம மோடி. எவ்வளோ பெரிய ட்ரேடு நடந்துட்டு இருக்கு. பெட்ரோல், எண்ணெய் இது இந்த டீல் எல்லாம் பெரிய பெரிய டீல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் வாய் மூடிட்டு மௌனமா இருக்காரு. எப்பவுமே அவர் மௌனமா தான் இருப்பாரு. எந்த மினிஸ்டரும் பார்லிமெண்ட்டுக்கு வரதே இல்லை. இப்ப எதிர்க்கட்சி மட்டும்தான் இருக்கு. எதிர்க்கட்சி தான் கத்திட்டு இருக்காங்க. எப்ஸ்டீன் வந்து நியூயார்க்ல ஒரு பெரிய பில்டிங் வச்சிருக்காரு. 7 ஃப்ளோர் பில்டிங். அந்த பில்டிங்ல எங்க பார்த்தாலும் கண்ணாடி. செவர் பூரா கண்ணாடி. ஏன்னா கண்ணாடிக்கு பின்னால கேமராஸ் பொருத்தி இருக்கு. ஸோ அந்த யாரு அந்த உள்ள நுழையிற ஒரு நிமிஷத்துல இருந்து பிக் பாஸோட ஏற்பாடு மாதிரி அங்க உள்ள போனா எல்லாமே ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்கு. எல்லா தலைவர்களுமே பிசினஸ் பீப்புள், மில்லியனர்ஸ், பொலிட்டீஷியன்ஸ் எல்லாருமே மாட்டிட்டு இருக்காங்க. 7 ஃப்ளோர்லயும் விதவிதமா இருக்கு. எல்லா விதமான வசதிகளும் இருக்கு. எல்லாத்தோட கேமராவும் ஒரு கண்ட்ரோல் ரூம்ல இருக்கு. அந்த கண்ட்ரோல் ரூம்ல தான் எப்ஸ்டீன் பார்த்துட்டு இருந்திருக்கிறார். வீட்டோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் 9. ராமனுக்கான நம்பர் 9 ஈஸ்ட் 71st ஸ்ட்ரீட். 7 + 1 8. 71st ஸ்ட்ரீட், மேன்ஹாட்டன், நியூயார்க். மேன்ஹாட்டன்னா மனித வேட்டை எல்லாமே யூதர்கள் அழகா பிளான் பண்ணி தான் வச்சிருக்காங்க. அதுல 40 லக்ஸூரியஸ் ரூம்ஸ் இருக்கு. ஒரு சாதாரண மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் டீச்சரா இருந்த எப்ஸ்டீன் வந்து திடீர்னு எப்படி பணக்காரர் ஆனார்னா, லெஸ்லி வேக்ஸ்னர் அப்படின்னு ஒருத்தர், அவரோட கம்பெனி பேரு பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ், அதுவும் விக்டோரியா சீக்ரெட்ஸ் அப்படின்னு 2 கம்பெனி, ரொம்ப டாப் கம்பெனி. அந்த கம்பெனிக்கு இவர் எப்ஸ்டீன் தான் ஃபினான்ஷியல் அட்வைசரா ஆக்கப்பட்டிருக்காரு இந்த லெஸ்லி வேக்ஸ்னர். மேக்ஸ் தெரிஞ்சதுனால அவர். ஆனா ஒரு கட்டத்துல லெஸ்லி வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு. எவ்வளவோ கோடி ரூபாய் உள்ள மதிப்புள்ள என்னோட சொத்தெல்லாம் ஸ்கேண்டல் இவர் பண்ணிட்டாரு, இவர் ஏமாத்தி என்கிட்ட இருந்து எடுத்துட்டாரு அப்படின்னு. ஆனா அவர் அப்படி சொல்லியிருக்காரே தவிர அவர் மேல கேஸ் போடல. ஸோ இவரும் கூப்பிட்டு தான் பிரைவேட் ஜெட்ஸு, ஹெலிபேடு, ஹெலிகாப்டர், ஐலண்ட்ஸு, மேன்ஷன்ஸு, பீச்சஸ் எல்லாமே அவர்கிட்ட இருந்தது. கிட்டத்தட்ட 60 லட்சம் பேஜுக்கு அவ்வளோ இமெயில் எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்கு எல்லார் கூடயும். உலகத்துல இருக்க எல்லா பிரின்சஸ், பிரசிடென்ட்ஸ், மில்லியனர்ஸ் எல்லார் கூடயும் இமெயில் தொடர்பு. எல்லாரையும் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. ராத்சைல்டு யூதர்கள் இவங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. நம்ம ஊரையும் விட்டு வைக்கல. மோடிஜிக்கு முதல்ல வந்து அமெரிக்கா விசாவே மறுக்கப்பட்டது. அது அவரால் பேச முடியாதுன்னா அவர் ரொம்ப படிக்காததுனால அவர் அவர் ஆன் பிஹாஃப் ஆஃப் இந்தியன் கவர்மெண்ட் யாரு பேசுனாங்கன்னா அதானி தான் இவருக்காக பேசியிருக்காரு. இவருக்காக அந்த ரூம் நம்பர் 9 71st ஸ்ட்ரீட் மேன்ஷனுக்கு எப்போ போயிட்டு வர்றது மோடிஜியும், அதானியும், அம்பானியும் இவங்க எல்லாரும் அங்க போயிட்டு வந்திருக்கிறாங்க. இவர் பேச முடியாதனால இவர் சார்பா அதானி தான் பேசுவாரு. இந்தியன் டிஃபென்ஸ்க்காக, இந்தியன் பெட்ரோலியம்காக, இந்தியன் ட்ரேடுக்காக எல்லாத்துக்கும் பேசுறது இவர் தான். அதானியும், அம்பானியும் தான். ஏன்னா மோடிஜி எதுவுமே பேசுறது கிடையாது. மொத்த ஜியோ பாலிட்டிக்ஸையும் இயக்குறது இந்த கூட்டம் தான். நியூயார்க் மேன்ஷன்ல செத்த புலி ஒண்ணு படுத்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய கான்ஃபரன்ஸ் ரூம்ஸ். அப்புறம் லோலிதா லோலிதா அப்படின்னு ஒரு புக் அவங்க வச்சிருக்கிறாங்க. அந்த இமெயில் எக்ஸ்சேஞ்ச்லேயே அவங்க சொல்லியிருக்கிறாங்க, மோடி வில் பி டான்சிங் டு அவர் டியூன்ஸ் இன் இஸ்ரேல் அப்படின்னு. இஸ்ரேலுக்கு போன முதல் இந்திய பிரதமர் நம்ம மோடிஜி தான். ஏன்னா அவரை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அவர் ஒரு பேச்சுலர், அவர் கல்யாணம் ஆகாதவர், ஒரு சன்னியாசி இப்படிலாம் சொல்லிக்கிற அவரே சின்ன குழந்தையோட பாலியலுக்கு போய் சம்மந்தப்பட்டிருக்காருன்னா அதை விட ஒரு கேவலம் உலகத்திலே எதுவுமே இல்லை. நம்ம அதை விட வேற எந்த அவமானமும் இந்தியாவுக்கு தேவையே இல்லை. 2014, 2015, 2016, 2017 இந்த 4 வருஷத்துக்கும் நடந்திருக்கிற இமெயில் கான்வர்சேஷன் பிட்வீன் அம்பானி, அதானி அண்ட் எப்ஸ்டீன் அவ்வளவு இருக்கு. போய் வந்திருக்கிறாங்க. இதுல மெயினான பார்ட்டி யாருன்னா பெட்ரோலியம் மினிஸ்டர் ஹர்தீப் சிங் பூரி. அவர் வந்து வெளிநாட்டிலே படிச்சு வெளிநாட்டிலே வளர்ந்தவர். 2014 தான் பிஜேபியில இணைஞ்சிருக்காரு. இணைஞ்ச உடனே அவருக்கு வந்து பதவி கிடைச்சிருச்சு. அதுவும் மினிஸ்டர் எலெக்ஷன் எதுலையுமே நிக்கல, ஸ்ட்ரெயிட்டா அவருக்கு ஒரு பதவி. ஏன்னா அவர் கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சது எப்ஸ்டீன் கூட. ஹர்தீப் சிங் பூரி வந்து ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாரு. அந்த பிரஸ் மீட்ல அவர் சொல்றாரு, எப்ஸ்டீன் கூட எனக்கு கனெக்ஷன் இருக்கு.
அவர் பெரிய கிரிமினல் இல்ல. ஒரு கன்விக்டட் ரேபிஸ்ட் தான். அவ்வளோதான் அப்படிங்கிறாரு. ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிறாரு. எவ்வளோ சாதாரணமா சொல்றாரு. சின்ன குழந்தைங்கள ரேப் பண்றதுன்றது ஜஸ்ட் லைக் தட் தான். கல்ஃப் கண்ட்ரீஸையும் விட்டு வைக்கல. கத்தார், துபாய் இவங்க எல்லாரும் வந்து கத்தார் மினிஸ்டரே சொல்றாரு. According to my advice, Modi ji was dancing to the tune in Israel along with the Israel president Netanyahu. உலகத்துல நிறைய பேர் ஸ்வீடன்ல, வெனிசுலால எல்லா இடத்துலயும் வந்து எல்லா மினிஸ்டர்ஸ், எல்லா டாப் பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே எப்சின் ஃபைல்ல கனெக்ட் ஆனதுனால மக்கள் கொதிச்சு ப்ரொட்டஸ்ட் பண்ணி அவங்கெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரம்ப் ஏன் இன்னும் ரிசைன் பண்ணாம இருக்காரு, ஒளிஞ்சிட்டு இருக்காரு, நேத்தனியாகவும் ஒளிஞ்சிட்டு இருக்காரு. இந்த இன்டர்நேஷனல் ஃப்ராட்ஸ் இந்தியாவை கூறு போட்டு பிட்டா வித்துட்டாங்க. அமெரிக்கா தான் வந்து கண்ட்ரோலிங் அத்தாரிட்டியா இருக்கு. அவங்க மானிட்டரிங். நியூயார்க் மேன்ஷன்ல ஒரு மணப்பெண் அப்படி தூங்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் இருக்கு. செத்து போன மாதிரி ஒரு புலி இருக்கு. ஒரு லோலிட்டா LOLITA அப்படின்னு ஒரு புக் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம டீகோட் பண்ணணும். அது தனியா பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.